கடந்த 14 ஆண்டுகளாக உலகத்தின் உயரமான கட்டிடமாக துபாயில் உள்ள பூர்ஜ் கலிஃபாவே இருந்து வருகிறது. இதனுடைய உயரம் ஏறத்தாழ 830 மீட்டர். இந்த உயரத்தை முறியடிக்கும் வகையில் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெத்தா நகரத்தில் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஜெத்தா டவர் என்ற பெயரில் உயரமான ஒரு கட்டிடத்தை கட்ட கடந்த 2013ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டது. திட்டமிடப்பட்ட சில நாட்களிலேயே அதனுடைய பணி மிக வேகமாக நடைபெறத் தொடங்கியது. இந்த கட்டிடத்தை தனித்துவமாக கட்ட உலகிலிருந்து பல கட்டிட கலைஞர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். இறுதியாக பூர்ஜ் கலிஃபாவை கட்டிய ஆண்ட்ரின் ஸ்மித்தை கொண்டே இந்த கட்டிடத்தையும் கட்ட முடிவு செய்யப்பட்டது. கட்டிடத்தையும் கட்டும் ஒப்பந்தத்தை சவுதி பின்லாடன் குரூப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு $20 பில்லியன் செலவாகும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 1,68,000 கோடி. சவுதி இளவரசராக இருந்த அல் வாலித் பின் தலால் சிஇஓவாக இருக்கக்கூடிய கிங்டம் ஹோல்டிங் கம்பெனி இந்த கட்டுமானத்திற்கான மொத்த செலவையும் பொறுப்பேற்றுக் கொண்டது. 2013 2017 வரை ஜெத்தா டவரின் கட்டிடப் பணிகள் மிக வேகமாக நடைபெற்றது. அடித்தளத்திலிருந்து 252 மீட்டர் உயரம் வரை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் 2017ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் திடீரென பல அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தனர்.